1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்தார் விஜயராஜ் அவர்கள். அப்பா பேர் அழகர்சாமி. ரைஸ் மில் வச்சு நடத்தின குடும்பம்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல பேர். விஜயராஜ் அவர்களுக்கு படிப்பு சரியாக வரல. அதனால் படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்துச்சு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு கூட எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கறதுக்காக போயிடுவார். போயிட்டு அந்த படத்தை ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, தொடர்ந்து பார்ப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய படங்களை பற்றி சொல்லுங்கன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு அவருக்கு சினிமா மேலே ஒரு தீராத ஆசை வந்துருச்சு. சரி, நாமளும் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தவர் அவர் நினச்ச மாதிரி சினிமா பார்க்கறது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவருடைய விடாமுயற்சியால் இனிக்கும் இளமை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவருக்கு 1979ஆம் ஆண்டு வாய்ப்பு கிடைச்சிது. எம்ஏ காஜாவுடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்தார். என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் அந்த படம் சரியாக போகலை. அப்போது எம்ஏ காஜா அவர்கள் நீயும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வாழ்த்தி அவருக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வைத்தார். இப்படி தான் விஜயராஜ் அவர்கள் விஜயகாந்தாக மாறினார். தொடர்ந்து சில பட வாய்ப்புகள் வந்துச்சு. இருந்தாலும் தோல்விக்கு மேலே தோல்வியை வெற்றி படிக்கட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போராடினார். தூரத்து இடி முழக்கம் எனும் திரைப்படம் அப்போவே பேன் இந்தியா மூவின்னு கூட சொல்லலாம். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா இப்படின்னு மறு உருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்துச்சு. ரசிகர்கள் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் இன்னைக்கும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில், கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. அப்பவே ஒரே வருஷத்துல 18 திரைப்படங்கள் நடித்து கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சது. விஜயகாந்த் அவர்கள் அதிகமான படங்கள்ல யாருடைய இயக்கத்தில் நடிச்சாருன்னா இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் ராமநாராயணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் நடித்தார். எல்லா படங்களுமே மாபெரும் வெற்றியை அடைஞ்சிது. எழுச்சி கலைஞர், புரட்சி கலைஞர் இப்படிங்கிற பேர் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்களில் அவர் நிறைய திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த பேர் வந்துச்சு. 1991 கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. நமக்கு கேப்டனா விஜயகாந்த் அவர்கள் கிடைச்சாரு.